இறைவாக்கை கேட்டு அவருடைய மறைபொருட்களை கொண்டாடினார். சாவின் மீது அவர் கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு பெற்று அவரோடு இறைவனில் வாழும் நம்பிக்கை அடைவோம். ஜெபிப்போமாக. இறைவா, உமது மாட்சிமை திருமகன் வழியாக விளங்க தீய விசுவாசிகளுக்கு அளித்துள்ளே. இந்த புனிதத்தையே புனிதப்படுத்தியருள் நாங்கள் இப்பாஸ்கா விழாவின் வழியாக வானக விருப்பங்களால் பற்றி எறியவும், அதனால் தூய உள்ளத்தோடு முடிவில்லா பேரொளி விழாவுக்கு வந்து சேரவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். திருவொளி வழிபாடு, புதுத்தியை மந்திரித்தல், பாஸ்கா திரியை பற்ற வைத்தல் என்ற இரு பகுதிகளாகும். உயிர்த்த இயேசுவை குறிக்கும் பாஸ்கு திரியின் மாண்பினையும் உட்பொருளையும் சில வெளி அடையாளங்களால் நமக்கு உணர்த்த மந்திரித்த பாஸ்கா திரியில் சிலுவை அடையாளம் மறந்து இச்சிலுவையில் தான் கிறிஸ்து நம்மை மீட்டார் என பொருள் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், எக்காலத்திற்கும் எப்பொழுதும் மாறாதவர் என்பதனை குறிக்க திரியில் தமிழ் மொழியில் உள்ள மற்றும் இறுதி எழுத்துமான அகரமும் நகரமும் வரைகிறார். இயேசு கிறிஸ்து இன்று நம்மிடையே ஆட்சி செலுத்துகின்றார் என்பதனை குறிக்க நிகழும் ஆண்டின் எண்களை திரியில் எழுதுகிறார். மேலும் இயேசுவின் 5 திருக்காயங்களை குறிப்பிட வரைந்த சிலுவையில் 5 சாம்பிராணி மணிகளை பதிப்பார். புதுத்தீயிலிருந்து பாஸ்கா திரி ஏற்றப்படுகிறது. அதன் பிறகு திரியை குரு பெற்று முதன்முறையாக கிறிஸ்துவின் ஒளி இதோ என பாடுவார். நாம் அனைவரும் நன்றி உள்ளத்துடனே இறைவனுக்கு நன்றி என பதில் உரைப்போம். பின்பு பவனியாக எடுத்து வரப்படும். ஆலயத்தின் மையத்தில் நின்று மறுமுறையும் குரு பாடிய பின்னர் நம் கரங்களில் உள்ள திரிகளை ஒளிபரச் செய்து நாமும் இருளில் நின்று ஒளிக்கு கடந்து செல்வோம். பின்னர் 3ஆம் முறையாக குரு பாடிய பின்னரே ஆலய விளக்குகள் ஒளிபெறும். பக்தியுடனே பங்கேற்போம். கிறிஸ்து நேற்றும் என்றும் முதலும் முடிவும் ஆல்பாவும் ஒமேகாவும் காலங்கள் அவருடையன, யுகங்களும் அவருடையன. மாட்சியும் ஆட்சியும் அவருக்கு என்றென்றும் எக்காலவுமே. ஆமென். தம்முடைய பரிசுத்த மகிமையான காயங்களினால் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை கண்காணித்து பாதுகாப்பாராக. ஆமென். மகிமையுடன் உயிர்த்தெழும் கிறிஸ்துவின் ஒளி அகைருலகத்தை அறிவொளி தருவதாக.
கிறிஸ்துவின்